Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா உங்க வீட்ல வந்து வேஸ்டா கிடைக்கிற ரைஸ் பேக்கையும் அதுக்கு அப்புறம் பழைய பெட் ஷீட்டை யூஸ் பண்ணி ஒரு யூஸ்ஃபுல்லான கிரியேட்டிவான DIY தான் நம்ம செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி இதுவரை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நிறைய கிரியேட்டிவான ஐடியாஸ் உங்களை வந்து சேரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப இந்த காலியான ரைஸ் பேக் யூஸ் பண்ணி உங்க வாஷிங் மிஷினுக்கு ஒரு சூப்பரா ஒரு கவர் தைக்கலாம். இதுக்கு வந்து ஒரே ஒரு பேக் தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா எல்லா சைட்லயுமே கூட நீங்க வந்து ரைஸ் பேக் யூஸ் பண்ணி தைக்கலாம். அதுக்கப்புறம் பழைய பெட்ஷீட் வந்து ஒன்னு எடுத்திருக்கேன். இதை யூஸ் பண்ணி தான் வாஷிங் மிஷின் கவர் தைக்க போறோம். இதுதான் வந்து வாஷிங் மிஷினுடைய படம். இதுக்கு வந்து 4 சைடு இருக்கும் இல்லையா, இந்த 4 சைடும் நம்ம துணி எப்படி கட் பண்றது அப்படிங்கறது இப்ப பார்க்கலாம். என்னுடைய வாஷிங் மிஷின் அளவு வந்து நான் இதுல சொல்லியிருக்கேன். என்னுடைய வாஷிங் மிஷின் வந்து வேர்ல்பூல் வாஷிங் மிஷின். நீங்க வந்து எப்படி அளவு எடுக்கிறது அப்படிங்கறதையும் சொல்றேன். உங்க வாஷிங் மிஷின்ல அதனுடைய மேல் பகுதியில நீளத்தையும் அகலத்தையும் அளந்துக்கோங்க, அளந்து எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஹைட்டையும் அளந்துக்கோங்க. இந்த 3 அளவு தான் நமக்கு தேவைப்படும். இதை வச்சு நம்ம வாஷிங் மிஷின் கவர் ஈஸியா தைச்சிடலாம். இப்ப என்னுடைய வாஷிங் மிஷின்ல வந்து நீளம் வந்து 20 இன்ச்சஸ் இருக்கு, அகலம் வந்து 22 இன்ச்சஸ் இருக்கு, ஹைட் வந்து 30 இன்ச்சஸ் இருக்கு. இந்த அளவு தான் இருக்கு. நம்ம இந்த அளவு வச்சுதான் துணி கட் பண்ண போறோம். தையலுக்கு வந்து ஒவ்வொரு சைட்லயும் நமக்கு 1 இன்ச் தேவைப்படும். அப்படிங்கறதுனால 1 இன்ச் வந்து அதிகம் விட்டுக்கலாம். அதனால 2 சைட்லயும் 1 இன்ச் அதிகம் எடுத்துக்கலாம். இப்ப 20 இன்ச் அப்படிங்கறத 2 சைட்லயும் சேர்த்து 22 இன்ச்சா நம்ம அளவு எடுத்துட்டு கட் பண்ணிடலாம். அதே மாதிரி சைடு பகுதியிலையும் 22 இன்ச் அப்படிங்கறத 24 இன்ச்சா வச்சு கட் பண்ணிடலாம். அதே மாதிரி ஹைட்டும் வந்து நம்ம கீழே ஃபோல்டு பண்ணி தைக்கணும் இல்லையா, அதனால 2 இன்ச் அதிகம் எடுத்துக்கலாம். 30 இன்ச் அப்படிங்கறத 32 இன்ச்சா நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவுல நீங்க துணி கட் பண்ணணும். உங்க பெட்ஷீட்டை வந்து மடிச்சு போட்டு இந்த அளவு எடுத்துட்டு நீங்க கட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த வாஷிங் மிஷின்ல 4 சைடு இருக்கு இல்லையா, அந்த 4 சைடும் நம்ம 4 பீஸ் துணி கட் பண்ணும். அகலம் வந்து 22 இன்ச்சும் ஹைட் வந்து 32 இன்ச் அளவுல 2 பீஸ் கட் பண்ணிக்கலாம். இதை வந்து A பார்ட்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி அகலம் வந்து 24 இன்ச்சும் ஹைட் வந்து 32 இன்ச்சு வச்சு 2 பீஸ் கட் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்ட் Bன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா C பார்ட் வந்து ஒரே ஒரு பீஸ் கட் பண்ணோம். இது வந்து மேல் பகுதியில வர்றதுக்கு மேல் பகுதியில வந்து 22 இன்ச் நீளத்திலையும் மேல் பகுதி வந்து 22 இன்ச் நீளத்திலையும் 24 இன்ச் அகலத்திலையும் நம்ம ஒரு பீஸ் கட் பண்ணிக்கணும். ஒரு ரெக்டாங்கிள் பீஸ் கட் பண்ணிக்கணும். இனி வந்து இந்த C பார்ட்டுடைய அளவை எடுத்துட்டு ரைஸ் பேக்லயும் கட் பண்ணிக்கலாம். சேம் இதே அளவை எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து எல்லா பகுதியிலையும் இந்த மாதிரி ரைஸ் பேக் வந்து வரணும் அப்படின்னா நீங்க கட் பண்ணிருக்க எல்லா பீஸையும் இதே மாதிரி ரைஸ் பேக்ல வந்து போட்டு நீங்க கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு 4 ரைஸ் பேக் வந்து தேவைப்படும். என்கிட்ட வந்து 1 தான் இருந்துச்சு, அதனால நான் மேல இருக்கிற இடத்துக்கு மட்டும் ரைஸ் பேக் யூஸ் பண்றேன். மேலதான் வந்து பட்டன்ஸ் எல்லாம் வருது இல்லையா, அதுலதான் வந்து தண்ணி போகக்கூடாது. அதனால நான் மேல் பகுதிக்கு மட்டுமே இந்த ரைஸ் பேக்கை யூஸ் பண்றேன். இப்போ வந்து ரைஸ் பேக்லயும் கட் பண்ணியாச்சு. இனி வந்து இதை 4 பக்கமும் நம்ம தச்சு எடுத்துக்கலாம். துணி நழுவிடாம இருக்க 4 பக்கமும் பின் பண்ணிக்கோங்க. இந்த பெட்ஷீட்டோட சேர்த்து நான் வந்து ரைஸ் பேக்கையும் என்னுடைய தையல் மிஷின்ல தான் தைக்கிறேன். என்னுடைய தையல் மிஷின் வந்து சிங்கர் ஃபேஷன் மேக்கர் தான். இந்த மிஷினுடைய ரிவ்யூ வந்து மேல வர ஐ பட்டன்ல கொடுக்குறேன். இந்த மிஷினுடைய ரேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி 4 பக்கமும் தைச்ச பின்னாடி அதுக்கப்புறமா ஃபோல்டு பண்ணி தைச்சுக்கலாம். 3 சைடு ஃபோல்டு பண்ணி தைச்சிடுங்க. அது எந்தெந்த பக்கம் அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இதுல வந்து 2 சைடு வந்து 22 இன்ச்சஸ் இருக்கு, 2 சைடு வந்து 24 இன்ச்சஸ் இருக்கு இல்லையா. ஒரு பக்கம் வந்து 22 இன்ச்சஸ் மட்டும் விட்டுட்டு 3 சைடு நம்ம ஃபோல்டு பண்ணி தைக்கணும். 1 இன்ச் அகலத்துல ஃபோல்டு பண்ணி தைச்சிடுங்க. நீங்க வந்து 22 இன்ச்சஸ் இருக்கிற சைடு பகுதி வந்து ஏன்னும் 24 இன்ச்சஸ் இருக்கிற பகுதியை Bன்னும் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். இனி வந்து மற்ற பீஸ்களை எல்லாம் ஜாயின் பண்ணலாம். நான் வந்து படத்துல கொடுத்துருக்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து A பீஸ்ல 32 இன்ச் இருக்கு பாருங்க, அந்த அளவை எடுத்துக்கிட்டு அதோட சேர்த்து B பீஸை ஜாயின் பண்ணுங்க.
இந்த மாதிரி ஜாயின் பண்ண பின்னாடி பி பீஸோட ஏ பீஸ் இருக்கு பாருங்க, இன்னொரு பீஸ், அதை வந்து ஜாயின் பண்ணிருங்க. எல்லாமே வந்து 32 இன்ச்சஸ் இருக்கு பாருங்க, அந்த பகுதியில தான் ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி ஏ பீஸை ஜாயின் பண்ண பின்னாடி அடுத்து இன்னொரு பி பீஸ் இருக்கு பாருங்க, அந்த பீஸை ஜாயின் பண்ணிடலாம். இந்த மாதிரி 4 பீஸை ஜாயின் பண்ணிட்டு லாஸ்ட் இருக்கிற 2 பகுதியையும் ஜாயின் பண்ணிருங்க. நமக்கு வந்து சுற்றிலும் ரவுண்டான ஷேப் கிடைச்சிடும். இந்த மாதிரி உங்களுக்கு அடையாளம் தெரியலனா பின் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 பீஸை ஜாயின் பண்ணிட்டு கீழ்பகுதி வந்து 1 இன்ச் அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி தச்சிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க ரைஸ் பேக்ல, அந்த சி பீஸை வந்து இதுல இருக்கிற ஏ பீஸோட ஜாயின் பண்ணிடலாம். ஒரே ஒரு சைடுல மட்டும் ஜாயின் பண்ணிருங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டு மீத இருக்க 3 பகுதியும் உள்பக்கம் மடிச்சு தச்சிடுங்க. இனி வந்து சுற்றிலும் ஜிப் வைக்கிறதுனா வைக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா வெல்க்ரோ வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். எனக்கு வந்து ஜிப் கிடைக்கல, அதனால இந்த வெல்க்ரோ யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்றேன். 3 சைட்லயும் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிருங்க. இப்போ வந்து வாஷிங் மெஷின் கவர் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி மேல் பக்கம் ஓபன் வைக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணும்போது ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஈஸியா மூடி வச்சிடலாம். ஃபுல்லா வந்து இந்த கவரை வந்து கழட்டணுங்கிற அவசியம் இல்லை. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.